அதாகப்பட்டது எங்க காசை வாங்கி எங்களுக்கே கொடுக்க போறீங்க அப்படியா? அதுதானா உங்களுடைய போனஸ்? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மாலை வணக்கம். இப்போ விஸ்ராம வெட்டும் ஓய்வூதியம் பற்றிய ஒரு தகவல் இந்த நாட்களில் தொடர்ந்து பதிவாகிச்சு. இப்போ இதில் பலருக்கும் இருக்கக்கூடிய கேள்வி என்னன்னா, அதாவது கவர்மெண்ட் வந்து எங்கள் காசை நாங்கள் மாதம் மாதம் கட்டுற காசை வச்சு அதுலேருந்து தான் எங்களுக்கு ஒரு இது தரப்போகிறாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. அதாவது எங்களுக்கு ஓய்வூதியம் தரப்போகிறாங்களா, அப்போ அரசாங்கம் ஃப்ரீயாக எதுவும் கொடுக்கலையா, நம்ம காசு கட்டினா அதுக்கு பிறகுதான் அவங்க ஓய்வூதியம் கொடுப்பாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி. இதுக்கு பேசாமல் பருத்தி மூட்டை குடோன்லேயே இருந்திருக்கலாமே அப்படின்ற மாதிரி சிலருக்கு தோணும். அன்பாத உறவுகளே, நம்ம அரசாங்கம் ஒன்றும் இந்த அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய அரசாங்கம், மற்றது யூரோப் நாடுகளில் இருக்கக்கூடிய அரசாங்கம் மாதிரி வருவாயை வருடம் வேறு வேறு வழிகளில் நாட்டிலிருந்து நாட்டுடைய பொருளாதாரத்தை வைத்து வருவாய் ஈட்டக்கூடிய நாடு அல்ல. அடுத்தது ஊரையே அடித்து உலையில் போட்டு ஆட்டையை போட்டு பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு இப்போ அரசாங்கம் வந்து நம்மளுக்கு எல்லாத்தையும் உருவித்தார அளவுக்கு நம்மளுடைய புதிய அரசாங்கம் வந்திருக்கிற அரசாங்கம் இல்லை. எடுத்து கொடுக்குற நிலைமையில தான் அவங்களும் இருக்கிறாங்க. அதாவது அரசாங்கத்தை பொறுத்த வரையில் இப்போ இந்த காசு நாம் கட்டுறோம், அந்த காசு அரசாங்கத்துக்கு போகுது. இப்போ இதை வச்சு இவங்க எப்படி அந்த காசு நம்மளுக்கு திருப்பி கொடுப்பாங்க? அப்போ நம்ம கொடுக்குற காசு 10 லட்சம்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு. அப்போ நம்மளுக்கு திருப்பி தரும்போது கிட்டத்தட்ட ஒரு 20 to 25 லட்சமாக கூட வரலாம், 30 லட்சம் கூட தர வேண்டி வரலாம், அந்த மாதிரி வரலாம். அப்படி வரும்போது எப்படி இவங்களுக்கு இதில் இருந்து லாபம் கிடைக்குது, எந்த மாதிரி கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்படியுமே நாம் கொடுக்கக்கூடிய பணத்தை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், ஒரு பாதுகாப்பான முதலீடு வைப்பாங்க, அல்லது வேறு ஏதாவது ஒரு வியாபாரத்தில் போடுவாங்க, இல்லை ஏதாவது ஒரு வருவாய். அதை இப்போ நம்ம மொத்தமாக நம்ம எல்லாரும் சேர்ந்து கட்டின காசு ஒரு 100 கோடின்னு வச்சுக்கோமே, 100 கோடி சரியா? இந்த 100 கோடி ரூபாயை ஏதாவது முதலீட்டில் போட்டு நல்ல இன்வெஸ்ட் லாபம் வரக்கூடியதில் போட்டு, அது நீ கவர்மெண்ட்டுடைய பொறுப்பு, லாபமோ நஷ்டமோ நம்மளே தர வேண்டியது அவங்க தந்து தான் ஆகணும். இருந்தாலும் சும்மா ஏதோ அப்படியே கொடுத்தீங்கன்னா அதை தூக்கி அப்படியே பத்திரமா வச்சு அதையே திருப்பி நம்மளுக்கு தருவாங்களான்னு கேட்டால் இல்லை. அதை வச்சு ஏதாவது முதலீடு பண்ணி ஏதாவது ஒன்று பண்ணி அதுலேருந்து வருவாய் ஈட்டி அந்த வருவாயை சேர்த்து இப்போ நம்ம மாதத்துக்கு ஒரு 10 வருஷத்துக்கு நம்மளுடைய ஓய்வூதியத்தை வந்து நம்ம பிரித்து கட்டிக்கிறோம். மாதத்துக்கு ஒரு 5000 ரூபா மேனிக்கு நம்ம அரசாங்கத்துக்கு ஓய்வூதியத்துக்கு காசு கட்டுறோம். சரி, நம்மளோட மேக்ஸிமம் நம்ம கட்டியிருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு 5 லட்சம் தான். ஆனால் மாதம் ஒரு 20,000 மேனிக்கு நம்ம 60 வயசுலேருந்து நம்ம ஆயுள் முழுக்க நம்ம எப்போ வரைக்கும் உயிரோடு இருப்போமோ அது வரைக்கும் நம்மளுக்கு வந்து போனஸ் அந்த இது தரப்போகிறாங்க ஓய்வூதியம். அப்படின்னா அந்த ஓய்வூதியம் தருவாங்க இல்லையா, அந்த ஓய்வூதியம் அந்த கால வரையறை வரைக்கும் நம்மளுக்கு தந்தா, ஒருவேளை அரசாங்கம் நம்மளுக்கு ஒரு 20 வருஷத்துக்கு ஓய்வூதியம் தருதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 20 வருஷத்துக்கும் ஓய்வூதியம் வந்து மாதம் 20,000 மேனிக்கு கொடுத்தாலும் ஒரு மாதத்துக்கு பாருங்க, ஒரு மாதத்தில் கிட்டத்தட்ட 2,40,000 2,40,000 மாதம் 20,000 மேனிக்கு 2,40,000. அதே 10 வருஷமாக இருந்தால் அது 10 பெருக்கினா கிட்டத்தட்ட 24 லட்சம் சரியா? அதே 10 வருஷத்துக்கு அதை நம்மளுக்கு கொடுத்தா, 20 வருஷத்துக்கு கொடுத்தா கிட்டத்தட்ட 48 லட்சம். ஆனால் நம்ம ஓய்வூதியத்துக்காக கட்ட போகிற காசு எவ்வளவு? மேக்சிமம் ஒரு 5 லட்சமோ 10 லட்சமோ நான் சொல்கிறேன் உதாரணத்துக்கு. ஒரு 5 வருஷத்துக்கு நம்ம கட்ட போகிறோம் மாதம் 5,000 ரூபா மேனிக்கு, 10 வருஷத்துக்கு கட்ட போகிற மாதம் 5,000 ரூபா மேனிக்கு. அப்படி கட்டினாலும் நம்ம கட்ட போகிற மேக்சிமம் தொகை ஒரு 10 லட்சம்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் நம்ம ஒரு 20 வருஷத்துக்கு வாழ்கிறோம். நம்மளோட 20 வருஷத்துக்கு காலகட்டத்துக்குமே வயதான காலத்திலையோ இல்லை அந்த இத்தனை வயசுலேருந்து 50 வயசுலேருந்து நம்ம ஒரு 70 வயசு வரைக்கும் இருக்கிறோம். அந்த காலகட்டத்துக்குள்ளே நம்மளுக்கு போனஸ் அந்த ஓய்வூதியமாக அரசாங்கம் வந்து மாதம் 20,000 மேனிக்கு நம்மளுக்கு கொடுக்குறாங்கன்னா, அந்த 20 வருஷத்துக்கும் மாதம் 20,000 மேனிக்கு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 48 லட்சம் அரசாங்கம் கொடுக்குது. ஆனால் அரசாங்கத்துக்கு நம்ம கொடுத்தது எவ்வளவு? ஜஸ்ட் 10 லட்சம். புரியுதா? அந்த மாதிரி. அதாவது இன்சூரன்ஸ், இப்போ நான் வண்டி ஒன்றுக்கு இன்சூரன்ஸ் பண்ணுறோம், மாதத்துக்கு நான் என்னுடைய இந்த வண்டிக்கு நான் மாதத்துக்கு இன்சூரன்ஸ் கட்டுறேன் வெறும் 180 தினார். ஃபுல் இன்சூரன்ஸ், ஃபுல் ஆப்ஷன், ஃபுல் இன்சூரன்ஸ் வந்து 180 தினார் மாதத்துக்கு கட்டுறோம். ஆனால் ஒருவேளை இந்த வண்டி அடிபட்டுடுச்சுன்னு வைங்களேன், இந்த வண்டியில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 தினாருக்கு பொருள் மாற்ற வேண்டி இருக்குதுன்னாலும் கட்டினது வெறும் 180 தினார் தான். ஆனால்
மொத்தமாகவே அந்த 1000 தினாரையும் ஃபுல் இன்சூரன்ஸ் நாங்கள் பே பண்ணியிருக்கிறதால இன்சூரன்ஸே பொறுப்பெடுத்து அது செஞ்சு கொடுத்துருவாங்க. அது மாதிரி தான் இந்த ஓய்வூதியமும். ஆனால் அதில் அரசாங்கம் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு பாதுகாப்பான முதலீட்டில் போடுவாங்க. ஏன்னா சும்மா முதலீடு இல்லாமல் ஒன்றும் அரசாங்கம் வந்து கையில் சும்மா உடனே தூக்கி கொடுக்கறதுக்கு நம்மளுடைய அரசாங்கத்துக்கிட்ட அந்த அளவுக்கு இங்கே நிறைஞ்சிருக்கல்ல. எப்படியுமே நம்மளுக்கிட்ட இருந்து எடுத்து தான் நம்மளுக்கு கொடுக்க வேண்டிய சூழல் அரசாங்கத்துக்கு இருக்குது. அதனால் அரசாங்கம் என்ன பண்ணும்னா எப்படியுமே கொஞ்சம் பாதுகாப்பான முதலீடுகளை போட்டு பாதுகாப்பான முறையில் அந்த பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி நம்மளுக்காக அந்த பணத்தை வந்து சேமிக்கும். அதாவது நம்மளுக்கு சேமித்து அந்த பணத்துலேருந்து நம்மளுக்கான ஒரு 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 தொகை, அதை வந்து நம்மளுக்கான தொகையாக அதை ஒதுக்கி அந்த தொகையை வந்து நம்மளுடைய கையில் அரசாங்கம் ஒப்படைக்கும். அதுதான் இப்போதைக்கு இருக்கிற நடைமுறை. ஆனால் யாருமே வந்து இதை வந்து தவறான முறையில் வேறொரு தவறான அபிப்பிராயத்தில் இதை கொண்டு போகாதீங்க மக்களிடத்தில். அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக நீங்கள் அந்த பதிவு செஞ்சது பார்த்தீங்கன்னா சர்வே தான். அதாவது இது வந்து அரசாங்கத்தால் ஒரு கணக்கெடுப்பு மாதிரி எத்தனை பேர் இதை விரும்புகிறாங்க, யார் யார் எப்படியெல்லாம் இதை எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. நான் வீடியோ ஒன்று போட்டேன் இல்லையா, என்னென்ன மாதிரி செஞ்சு கொள்ளணும். அப்போ யார் யாருக்கு எந்தெந்த மாதிரி இந்த ஓய்வூதியம் தேவைப்படுது, எப்படி அவங்க விரும்புகிறாங்க, எந்த மெத்தடில் எடுக்க விரும்புகிறாங்க, எவ்வளோ மாதிரி கட்ட விரும்புகிறாங்க அப்படின்ற எல்லா சர்வேயும் பார்த்துட்டு எதில் ஏகபோகமாக தொழிலாளர்கள் விரும்புகிறாங்க, எந்த திட்டத்தை ஏகபோகமாக ஏற்றுக்கொள்கிறாங்க அப்படின்றத பார்த்து அதுக்கு ஏற்றாற்போல் தொழிலாளர்களுக்குரிய அந்த சாதகத்தை அவங்க வந்து அரசாங்கம் வழங்கி வைப்பாங்க. இப்போ எல்லாருமே விரும்புகிறாங்க மாதம் ஒரு 5000 ரூபா கட்டுற மாதிரி, ஒரு 5 வருஷத்துக்கு கட்டுற மாதிரி தொழிலாளர்கள் விரும்புகிறாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, தொழிலாளர்கள் ஒரு 5 வருஷத்துக்கு மாதம் ஒரு 5000 ரூபா கட்டுற மாதிரி விரும்புகிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு 20 வருஷத்துக்கு அந்த ஓய்வூதியத்தை கேட்குறாங்க. 50 வயசுலேருந்து 70 வயசு வரைக்கும் ஓய்வூதியம் கேட்குறாங்க. சரி, அதுக்கு ஏற்றாற்போல் அரசாங்கம் என்ன செய்யும், நிறைய பேர் இப்போ 100% பேர் இதை தான் விரும்புகிறாங்க அப்படின்ற அந்த தேர்வை தேர்ந்தெடுத்து அதுக்கு பிறகு அதை வந்து நடைமுறைக்கு கொண்டு வருவாங்க. அப்படி தான் இது வந்து சாத்தியம். அதனால் இது வந்து இப்போதைக்கு நீங்கள் அந்த சர்வே பண்ணாதவங்க சர்வே பண்ணுங்கள். அப்படி நாங்கள் பண்ண கிடைக்கலையே, அது பண்ணி தான் ஆகணுமா அப்படின்னா உங்களுடைய விருப்பம். ஏகபோகமாக நிறைய பேர் பண்ணியிருக்கிறாங்க. அந்த அவங்க சர்வே பண்ணின விதத்தை வச்சு தான் அதுக்குரிய தீர்வை வந்து அரசாங்கம் எடுப்பாங்க. அவ்வளோதான் இதில் உள்ள லாஜிக். அதே மாதிரி நம்மள்கிட்ட இருந்து எடுத்து தான் கொடுப்பாங்க. ஆனால் நம்மள்கிட்ட எடுக்கிறது இவ்வளவா இருந்தாலும் கொடுக்கறது இவ்வளவா இருக்கும். அதுதான் நடைமுறை. பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். அடுத்தது இந்த எப்பயிலேருந்து இதை நடைமுறைப்படுத்துகிறாங்க அப்படின்ற தகவல் கிடைச்சதும் உங்களுக்கு அது வரைக்கும் அது கிடைச்ச உடனே அதை அப்டேட் பண்ணுறேன். அது வரைக்கும் இந்த சர்வே இது வரைக்கும் பண்ணாதவங்க முடிஞ்சவங்க பண்ணுங்கள். அதுக்காக பெருசாக மெனக்கடனும் இல்லை. அது பதிஞ்சாதான் நம்மளுக்கு போனோம் இந்த ஓய்வூதியம் கிடைக்குமா அப்படின்னா இல்லை, பயப்படாதீங்க. 14 கிடைச்சி தான் ஆகும். அது சம்பந்தமான புதிய நடைமுறைகள் வந்ததும் நிச்சயமாக உங்களுக்கு அப்டேட் தரேன். வீடியோ ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.